அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 16 22 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 22 முடிய. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். போதும். அல்லேலூயா. இயேசு அவருடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அவரிடத்திலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து வேதத்தை வாசிக்க எழுந்து நிற்கிறார். அப்பொழுது அவருடைய கரத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல காரியங்களை அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல என்ன சொல்றார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத தான் அவர் எடுத்து இதில் பேசுகிறாரு. இதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார் இல்லையா 19வது வசனத்தில், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இதில் இந்த அனுக்கிரக வருஷம் என்பது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு வருஷம். அல்லேலூயா. அதை எப்படி சொல்லலாம்? இது கிருபையின் காலம். அல்லேலூயா. கிருபையினுடைய காலம். அந்த கிருபைன்றது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிருபையிலே வாழ வேண்டும். அல்லேலூயா. கிருபையிலே வாழ வேண்டும். கிருபையிலே வாழ்வது என்பது தேவன் தகுதியற்ற நம்மளுக்கு அவர்
நம்மை தகுதிப்படுத்துகிற காலம். அல்லேலூயா. கிருபை என்பது தகுதியற்ற நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார். என்ன தகுதிப்படுத்துகிறாரு? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதி மக்கள் ரொம்ப தைரியமாக அவங்க கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன், ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. தெரியல, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர்கிட்ட போய் சும்மா நிற்க முடியாது. அதுக்கு தான் நம்ம தகுதிப்படுத்தி இருக்கிறார், அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு. அது மாத்திரமல்ல, அப்படி தகுதிப்படுத்தி இருக்கிற நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும், எல்லா வேண்டுதல்களுக்கும், எல்லா விண்ணப்பங்களுக்கும், உன்னுடைய எல்லா கூக்குரல்களுக்கும் பதில் கொடுக்க முடியும் அவரால். நீ கேட்டினா பதில் கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர், என்னை கோவிக்காதீங்க, நிறைய பேர் அந்த விசுவாசம் இல்லை. நான் கேட்டால் கடவுள் கொடுப்பாருன்னு விசுவாசம் இல்லாததுனால தான் எனக்காக போய் ஜெபிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை சொல்கிறாரு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்ட்டாரு. அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து. யாரு? எந்த எவனாகிலும்? இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்த எவனாகிலும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அந்த எவனாகிலும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அதுதான் கிருபையின் காலம், அதுதான் அனுக்கிரகத்தினுடைய வருஷம். அப்படி இருக்குது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் என் ஆண்டவராக இயேசுவினிடத்திலே நான் கேட்ட எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கூக்குரலுக்கு கூட அவர் செவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. இதுதான் அனுக்கிரக வருஷம். இந்த அனுக்கிரக வருஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்துறேன். உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா உங்க ஜபத்தில் நான் எதை கேட்கிறீர்களோ, எதை விரும்பி கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் கொடுக்க முடியும். இது கிருபையினுடைய காலம், இது விடுதலையினுடைய காலம், இது ரட்சிப்பினுடைய காலம், இது ஆசீர்வாதத்தினுடைய காலம், இது ஆரோக்கியத்தினுடைய காலம், இது சுகம் கொடுக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய விதத்திலையும் கிடைக்கும், ஆத்துமாவுக்குரிய விதத்திலையும் கிடைக்கும். உங்களுடைய சரீரத்தினுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கிடைக்கும். இதுதான் அனுக்கிரகத்தினுடைய காலம். அல்லேலூயா. இதை பிரசங்கிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்டு என்ன சொல்றாங்க? இவர் என்ன சொல்றாங்க? யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா. அல்லேலூயா. இதுதான் அவருக்கு இடரலை உண்டு பண்ணுது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. இதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? இவருக்கு எப்படி இந்த வார்த்தை வருது? அல்லேலூயா. இது புரியுதா உங்களுக்கு? இது என்ன சொல்றாங்கன்ட்டு இதை கேட்டுட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவர் எப்படி இதை பேச போகலாம்? அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலையும் இதை நீங்க பார்த்தீங்கன்னா 53 58 வரைக்கும் நான் படிக்கிறேன் பாருங்க. இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே அவர் ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு
இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அவங்களுக்கு அவர் சொந்த ஊரில் போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுகிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்னன்னா, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யார் இவரு? இவன் ஒரு தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொல்றாங்க இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க இல்லையா? அது போலவே இங்கே என்ன சொல்றாங்க? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவருக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஜனங்க இடரல் அடைகிறாங்க. இவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்டு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவர் தம்மை குறித்து எழுதி இருக்கிற இடத்தை கண்டு, அல்லேலூயா, அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்டு, இவர் யாரு, இவருடைய குடும்பம் என்ன, இவர் யாருக்கு பிள்ளை, இவர் இன்னாரு, இவருக்கு எப்படி இந்த வார்த்தைகள் வந்தது? அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க? உலக பிரகாரமாக பார்க்குறாங்க. அவர் வாயிலிருந்த வந்த வார்த்தைகளை, அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை அவங்க கவனிக்க மாட்டேன்றாங்க. என்ன கவனிக்கணும்? அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை தான் கவனிக்கணும். பேசுறது யாரு அப்படின்னு இல்லை. நான் இன்னைக்கே சொல்கிறேன், எங்கள் சபையில், நான் போகிற சபையில் எங்கள் பாஸ்டர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நான் முதல்ல விசுவாசிக்கிறேன் அவர் தேவனுடைய மனுஷன், அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், சத்தியம் உள்ளவைகள் நான் விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா. அதுதான். அவர் யாரு, அவர் குடும்பம் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி வந்தார், எங்கிருந்து வந்தார், அது தேவையில்லை, அல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? இனி ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் சொல்றாரா இல்லையா? அப்படின்னா என்ன? உள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அல்லேலூயா. நீங்க உருவத்தை பார்க்குறீங்க, உருவத்தை பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அவர் சொல்றாரு, இனி ஒருவனையும் நாம் மாம்சத்தின்படி அறியும் அப்படின்ட்டாங்க. ஆவியின்படி தான் அறியணும். ஏன்னா உங்க ஆவி, நான் சொல்றேன், உங்க சரீரத்தை உங்களை பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவி, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஆவியை தான் பார்க்கிறாரு, அல்லேலூயா. உங்க ஆவியை தான் பார்க்கிறாரு. அப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்டு அவர்கள் என்ன பண்றாங்க? அவரை மாம்சத்தின்படி பார்க்கிறார்கள். அதனால தான் சொல்றாங்க, இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இவனுக்கு இப்படிப்பட்ட வரங்கள் தாளந்துகள் எப்படி வந்தது? அல்லேலூயா. அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது நாம தேவனுடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்த முடியாது, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம இருதயத்துக்குள்ள போகாது, காதோடு நின்று போயிடும். எங்கோட நின்று போயிடும்? காதோடு நின்று போயிடும். நான் விசுவாசிச்சேன். அவர் சொன்னார் இல்லையா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதை குறித்து நான் விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன கேட்டாரு, என்ன பேசினாருன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதை நான் விசுவாசிச்சேன். எவ்வளவோ குறைவுகள், பற்றாக்குறைகள் மத்தியில இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் விசுவாசிச்சு அந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வார்த்தையை நான் இது கர்த்தருடைய வார்த்தை தான், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒன்றுக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் நான் குறைபட மாட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அதை நான் அறிக்கை செய்கிறேன். அப்படி செய்யும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் மத்தியிலும் தேவன் என்னை நிறைவாய் நடத்துகிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா.
இதுதான். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தையா, விசுவாசிக்கிறீங்களே? அவரை பார்க்கல, ஆனா அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கிருபை உள்ள வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. விசுவாசிக்காம அவரை மாம்சத்தின்படி பார்க்கறாங்க. இவர் யாரு, இவர் அம்மா யாரு, இவங்க அப்பா யாரு, இவங்க அப்பாவுடைய தொழில் என்ன, நாம ஒருத்தங்களை பார்த்தது என்ன பார்க்கறோம், இப்படிதான் நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஆனா சபையில அப்படி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இப்படி பார்க்காம ஒரு பெண், மரணத்துக்கு ஏதுவாக இருந்த ஒரு பெண், அவளும் அவளுடைய மகனும் செத்து போகலாம் அப்படின்னு இருந்த ஒரு குடும்பத்தை அந்த ஒரு தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததனாலே அந்த குடும்பத்திலே ஒரு ஜீவன் வந்தது. ஆனா அவர்கள் தேவனுடைய ஜனம் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல, அவர்கள் புறஜாதியார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 1 1 16 முடிய நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளாகிய திஸ்பியன் ஆகிய எலியா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆகாப் என்கிற ராஜாவை நோக்கி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தது நிமித்தமாக ஆகாப் ராஜா அவன் மேல கோபம் ஆயிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஏன்னா 3 வருடம் 6 மாதம் தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் அவர் உரைக்கிறாரு. அவர் உரைத்ததன்படியே அது நடக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அந்த ராஜாவுக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊருக்கு போய் அங்க தங்குறாரு. எங்க தங்குறாரு பார்த்தீங்கன்னா, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றங்களையில் ஒளித்து கொண்டு என்று தேவனே அவருக்கு சொல்லுகிறார். யாருக்கு? எலியா தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லுகிறார். அப்ப அதுபடியே அந்த எலியா தீர்க்கதரிசி போய் அங்க போய் ஒளித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் காலையிலோ சாயங்காலமோ கொண்டு போய் கரெக்டா கொடுக்குது. அல்லேலூயா. திருடுகிற காகங்கள், புடுங்குகிற காகங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு கொண்டு போய் உணவு கொடுக்கிறது. அப்போ அது முடிஞ்சிருது. அந்த என்ன ஆகுது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த கேரித்து ஆறு என்ன பண்ணிடுது, வற்றி போய் விடுது. அதுக்கு பிற்பாடு சொல்றாரு, திருப்பி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உனக்கு என்ன பண்றாரா, ஒரு விதவைக்கு நான் உன்னை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர் என்ன பண்றாரு, அங்க போகிறாரு. அங்க போய் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தினுடைய ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது, ஒளிமுக வாசல்னா உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் 2 தூண் இருக்கும், நடுவில் ஒரு பீம் இருக்கும், அந்த ஊருக்கு உள்ள போறது, அதுதான் ஒளிமுக வாசல். அந்த ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஒரு விதவை விறகு பொறுக்க வர்றா, அவளை பார்த்துட்டு சொல்றான், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அவ தண்ணி எடுக்க போகிறா. கொண்டு வர அவள் அப்புறம் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையிலே 1 பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு
2 விறகு பொறுக்குகிறேன். அல்லேலூயா. ஏன்னா தெரியும், ஒரு சோறாக்கணும்னா எவ்வளோ விறகு வேணும்னு தெரியும். அப்போது 2 அப்பம் செய்கிறதுக்கு அந்த இருக்கிற எண்ணெயில் அந்த மாவில் எவ்வளோ செய்கிறதுக்குன்னு 2 விறகு இருந்தால் போதும். அல்லேலூயா. 2 விறகுல முடிச்சிடலாம். அல்லேலூயா. அதனால் அவன் என்ன சொல்கிறான், 2 விறகு நான் பொறுக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறான். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த பயப்படாதேன்ற வார்த்தை வேதத்தில் 365 தடவை வருதான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 365 நாள் இருக்குது. இந்த 365 நாள் இருக்கிறதுனால 365 தடவை என்ன வருது? பயப்படாதே. நான் சொல்றேன், நீ பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஏன்னா பயம் வேதனை உள்ளது. ஆத்துமாவை எது வேதனைப்படுத்துகிறது? பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், அச்சம். நம்ம என்ன பண்ணுது? அந்த பயம் நம்ம என்ன பண்ணுது? வேதனைப்படுத்துது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பயந்து போயிருக்கிறாரு. இந்த அப்பத்தை தின்னுட்டு நான் தண்ணியை குடிச்சிட்டு நான் என் மகனும் செத்து போகலான்னு இருக்கோன்னு சொல்றா. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. உன் வார்த்தை சொல்லிட்ட, நீ ஆயத்தப்படுத்த போற, அதை சாப்பிட்டுட்டு சாக போற நீ சொல்லிட்ட. அப்படி உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணத்தில் கொண்டு வா, உனக்கு பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலான்னு சொல்றாரு. பாருங்க, இவா அந்த விதவை தானே, இவா 2 விறகு தான் பொறுக்க போகிறான். 2 அப்பம் தான் சுட முடியும். அதை சுட்டு சாப்பிட்டு செத்து போலான் இருக்கோம். இவர் பத்தாவதுக்கு இவர் நடுவில் இதை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை மாம்சத்தின்படி அறியல. அல்லேலூயா. இவர் யாரு? அவளுக்கு அப்படியெல்லாம் அவர் தீர்மானம் பண்ணல. இவங்க யோசிக்கிறாங்கல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்க யோசிக்கிறாங்கல்ல, என்ன யோசிக்கிறாங்க? இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, இவனுக்கு இந்த பலத்தை செய்கைகள் எப்படி வந்தது என்று மாம்சத்தின்படி சிந்திக்கல. அப்படி சிந்திக்காம இவன் என்ன பண்றா? அவ போய் என்ன பண்றா? அவர் குமாரருக்கும் பண்ணலாம் என்றான். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு அந்த சீதோன் உள்ள சாரிபாத் என்கிற ஒரு விதவைக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை பாருங்க, என்ன சொல்றா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்றா? 12வது வசனத்துல, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனா அந்த எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் யாரு, அவருடைய வார்த்தையை சந்தேகப்படாதபடி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, எலியாவுடைய வார்த்தையை விசுவாசித்து, எலியாவுடைய வார்த்தைக்கு அது தேவனுடைய வார்த்தை என்று கீழ்ப்படிந்து முதலாவது என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுக்கிறார்.
அதனால ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நான் இப்ப சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது அது உங்க இருதயத்தை தொட்டுச்சுன்னா, இருதயத்துக்குள்ள அது போயிடுச்சுன்னா அந்த வார்த்தை நிறைவேறி தீரும். அல்லேலூயா, கண்டிப்பா நிறைவேறி அது தீரும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு இல்லையா, அவர் சொல்றாரு, நீ கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அவள் போய் எலியா சொற்படியை செய்தாள். அல்லேலூயா, விசுவாசிக்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி கட்டளை நம்ம வார்த்தை கேட்கறது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசம் அதன்படி வாழ ஆரம்பிக்க வேண்டும். விசுவாசத்தோடு வாழ ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அது ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டுட்டு போறது, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், ஆராதனை பண்ணிட்டேன், சத்தியத்தை கேட்டுட்டேன், அது மாத்திரமில்லை, நீங்க இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதன்படி வாழும் பொழுது தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம் அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்றார். ஏன்னா உள்ள என்ன இருக்குது? விஷம். அல்லேலூயா, உள்ள என்ன இருக்குது? விஷம். சத்தியம் உள்ள போகாது. செவிட்டு விரியன்றார். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? செவிட்டு விரியன்றாரு. பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். அதான் சொல்றாரு, இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு இந்த கிருபை உள்ள வார்த்தைகள் எப்படி வந்தது? அல்லேலூயா. விசுவாசம் தன்னுடைய விசுவாசி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசத்தினுடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. 2 விறகு பொறுக்கிறேன்றார். அவளுக்கு ஜீவனுள்ள தேவனை தெரியாது, செத்து போக போறோம், இருக்கிறது அவ்வளவுதான், இனிமே ஒன்றும் இல்லை, செத்து போக போகிறோம். அதனால ஏன்னா அவளுக்கு அவங்க உலகத்துல ஜீவனுள்ள தேவனை அறியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை அறிந்த ஒரு ஏழை விதவை ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசு என்ன பண்றா? ஆலயத்துல காணிக்கையா போடுறா. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன கனம் பண்ணு, என்ன தேடு, என்ன நாடு, என்ன விசுவாசி, என்ன ஆராதனை பண்ணு, என்ன துதி, என்ன தேடு, உன் வாழ்க்கையை நான் மாத்துவேன். அதுக்குதான் வந்தார் ஆண்டவராக இயேசு. எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. இது நிறைய பேர் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவங்களா இருந்துட்டு திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேற வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. முதலாவது என்னை தேடுங்கள்ன்ற, அதான் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, முதலாவது நீ போய் செய், நீ முதல் அதில எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி சொன்ன. இப்போ சொல்றேன், உங்க இருதயத்தில் நீங்க ஆண்டவரை பெருசா வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பெருசாக்கிடுவார். அல்லேலூயா. ஏன்னா அப்புறம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதை விசுவாசிக்காத இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர் மேல பொறாமை கொள்றாங்க. இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் என்பவள் அல்லவா, இவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் எப்படி வந்தது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அல்லேலூயா. அவைகளெல்லாம் அவிசுவாசமான இருதயம், அது மாம்ச இருதயம், அது ஆவிக்குரிய இருதயம் அல்ல. உங்கள் இருதயம் ஆவிக்குரியதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கல்லான இருதயமாய் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய இருதயமாய் இருக்க வேண்டும். அதுதான் அவளுடைய பஞ்சத்துல ஒரு பரீட்சை. அல்லேலூயா. பஞ்சம் ஒரு பரீட்சையை
ஒரு ஒரு காரியம், ஒரு குறைவு, ஒரு போராட்டம், ஒரு கலக்கம், இவைகளெல்லாம் நமக்கு வரும் பொழுது இவைகளெல்லாம் என்னன்னா ஒரு பரீட்சை போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சங்கீதம் 63 சொல்றான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. இப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? சாப்பிட்டு செத்து போகலான் இருக்கிறான் இல்லையா? என்ன இருக்கிறான்? சாப்பிட்டு செத்து போகலான் இருக்கிறான். ஆனா அங்க கர்த்தருடைய வார்த்தை கிருபையாய் வருகிறது. எப்படி வருது? ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக அந்த செத்து போகலாம் இருக்கிறேன்னு நினைக்கிற அந்த புறஜாதி பெண்ணுக்கு, ஒரு விதவைக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? ஒரு கிருபை உள்ள வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி மூலமா வருது. அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியும் பொழுது அந்த கிருபை அவளுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தது? ஜீவனை கொண்டு வந்தது. உலகம், பிசாசு சிந்தை என்ன பண்றான்? இவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சது? இவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சது. இனி ஒண்ணு இல்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லை, எந்த விதமான வழியும் இல்லை. போராட்டங்கள், கலக்கங்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் என்ன கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. கொண்டு வருதா இல்லையா? சில நேரம் செத்து போயிடலாம் நினைக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. என் வாழ்க்கை போராட்டத்தில் செத்து போயிடலாம் நினைச்சு கொஞ்ச நேரத்தில் மரணம் என்னை சந்திக்க வந்தது. ஆனால் தேவன் ஏதோ என் மேலே கிருபையா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா. அதுதான் போராட்டங்கள், கலக்கங்கள் உன்னை மரணத்துக்கு நேராக, துக்கத்துக்கு நேராக நடத்தலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை கிருபையாக உன்னுடைய வாழ்க்கையில வந்தார். அது என்ன கொடுக்கிறது? அது ஜீவனை கொடுக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, இந்த ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. அந்த கிருபை இந்த ஜீவனை கொடுத்து விடும். அந்த ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் உன்னை வைத்து விடும். அல்லேலூயா. அதுதான் கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை. அந்த கிருபை அந்த கிருபையில நீங்க வாழ வேண்டும் என்றால் இந்த இயேசுவை நீங்கள் பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சொல்றாரு இல்லையா? எடுங்க, யோவான் 1ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர் எப்படி வந்தார்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அல்லேலூயா. அந்த கிருபையில பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனால 100 கிலோவை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. என்ன? தூக்க முடியாது. என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும். மீதி எங்க இருக்கு? மீதி 90 கிலோ இருக்குது. நான் சொல்றேன், உன்னை 10 கிலோ தூக்க சொல்றாரு, 90 கிலோ அவர் தூக்குறாரு. அதான் கிருபை. அல்லேலூயா. உன்னால முடியாதத, உன்னால சாத்தியம் இல்லாதத சாத்தியமாக்குகிறது தான் கிருபை. அல்லேலூயா. எது? உன்னால உன்னுடைய வாழ்க்கையில சாத்தியம் இல்லாத காரியங்களை, முடியாத காரியங்களை, உன்னால செயல்படுத்த முடியாத காரியங்களை நீ இயேசு கிறிஸ்துவை நீ இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுதே அவர் சாத்தியமாக்குகிறாரு. அதனாலதான் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவர் சொல்ற, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் உனக்குள்ள வர்றாரு, உனக்குள்ள சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறாரு. உன்னை 10 கிலோ தூக்கு, மீதி 90 கிலோவை நான் தூக்கி வைக்கிறேன். அப்போதான் பாப்பா, உலகம் பார்க்கும், இவன் எப்படி வந்தது, இவனால எப்படி முடிஞ்சது. அல்லேலூயா. அதான் கிருபை. அல்லேலூயா. கிருபை என்பது அப்படிப்பட்டது.
ரொம்ப அருமையானது. அந்த கிருபையில வாழ வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே விழ வேண்டும். 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அவர் சொல்றார் இல்லையா, நிறைய பேர் இவங்கெல்லாம் இந்த பரிசேயர்களும் ஆசாரியர்களும் சதுசேயர்களும் அவங்க சொல்றாங்க இல்லையா, ஓய்வு நாளில் நாங்கள் இவர் செய்கிறாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளை அவங்க அதை நாங்கள் கரெக்டாக செய்கிறோன்றாங்க இல்லையா. அதுதான் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அதில் கொஞ்சம் லாபம். லேலூயா. இப்போ எல்லாம் வேலை செய்யும் பொழுது சரீரத்தை கொண்டு வேலை செய்கிறோம், அதில் தேவனுடைய கிருபை வந்துடுச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம் அதிகம். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, சரீர முயற்சி கொஞ்சம் லாபம். தேவ பக்தியானது பின்பு 1 தீமோத்தேயு 4:8 தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், ஹல்லேலூயா, எந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவனுக்கும், இந்த பூமியில எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் ஒரு ஜீவன் இருக்கு, அது நித்தியமானது, அதுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கும் 80 வயசு இருக்கமா, 90 வயசு இருக்கமா, 100 வயசு இருக்கிறோமா, தேவ பக்தியானது இந்த பூமியில எவ்வளவு வருஷம் இருக்கிறோமோ அவ்வளவு வருஷத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது. அது மாத்திரமல்ல, நித்தியத்துக்கும் அது பிரயோஜனமானது. அது மாத்திரம் அது எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் 16 சொல்லுது, 17:16 சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியிலே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரனுக்கு வியாதி ஒன்று வந்துகிறது. ஹல்லேலூயா. என்ன வருது, நீங்க அதுக்கு பின்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்ற பாருங்க. இவைகள் நடந்த பின்பு 17வது வசனம் 17:17 1 ராஜாக்கள் 17:17 இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவன் சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்றால், அதற்கு அவள், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவினுடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டில் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்றா பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு விசுவாசம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. ஆனா அவ தேவனுடைய அற்புதமான அற்புதங்களை அவ பார்த்ததில்லை. ஏன்னா அவன் புறஜாதி, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தில் இருக்கிறா. இவங்க எருசலேமிலேயோ இஸ்ரவேலிலேயோ அவ இல்லை. தேவனுடைய காரியங்களை அவ அறியல, தேவனுடைய அற்புதங்களை அறியல. ஆனா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்தார் தெரியலையா அவங்களுக்கு? அவங்கள எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். அவங்களுக்காக செங்கடலை பிளந்தார், தெரியுமா? செங்கடலை பிளந்தார்.
நான் சொல்றேன், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கடக்க முடியாத பிரச்சனைகள் ஒரு செங்கடல் போல இருக்கலாம். அல்லேலூயா. கடக்க முடியாத பிரச்சனைகள், இது முடியுமா? இந்த கடன் பிரச்சனை அடைய முடியுமா? அது இது கடந்து போக முடியுமா? ஒரு கடன் பிரச்சனை ஒரு கடல் போல, ஒரு செங்கடல் போல உங்க வாழ்க்கையில முன்னாடி இருக்கலாம். இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன், அந்த செங்கடலை அவர் பிளக்க முடியாத கடந்து போக வைக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர். மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது, அதை அவர் மதுரமாக்குகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் அவர் மதுரமாக்க முடியும். இந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் சத்துருவை வந்து செங்கடல்ல முழுகடித்தார் அவர். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறான். அப்படி உங்களை பண்ண முடியும், உங்களை உயர்த்த முடியும், உங்கள் தலையை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அண்ணால் சொல்றார் இல்லையா, அவர் சிறியவனை புழுதிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எல்லாருக்கும் மேல அவனை உயர்த்த முடியும். இப்படிப்பட்ட எந்த விதமான அற்புதங்களை அவன் அனுபவிக்கல. ஆனா அதனால அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது. அதனாலதான் கேட்கிறா, எனக்கும் உமக்கும் என்ன, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணிடுறா, என் பிள்ளைக்கு இது மாதிரி வந்திருக்கேன்னு ஒரு சில வார்த்தைகளை பேசுறா. பேசிட்டு அந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றா, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை என்றும் இதனால் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகள். ஆனா இயேசுவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை, அவருடைய அற்புதங்களை பார்த்துட்டு, அவருடைய அதிசயங்களை பார்த்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்க்கறாங்க, அந்த அற்புதங்களை யார் செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்னு பார்க்காம, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை, ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை இன்னைக்கு வந்து தேவன் வந்து நேரா பேசுறது இல்லைங்க, நேரா பேசுறது இல்லை. அவருடைய ஆவியானவரை ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுத்து அந்த ஆவியானவர் மூலமா தான் பேசுகிறாரு. அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். அந்த வார்த்தை அவர் சொல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எப்படி நடப்பீங்க? அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது என்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கொள். அதனாலதான் அவர் சொல்றாரு, சாரிபாத்தினுடைய வார்த்தை, அவர் அந்த வார்த்தை உங்களுடைய வார்த்தையின்படியே அவர் சொல்றாரு இல்லையா. என்ன சொல்றாரு அவர் போய், அவர் என்ன சொல்றா, அவள் போய் எலியாவின் சோற்படி செய்தார். என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, இவர்கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? அல்லேலூயா. இல்லை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ கொடுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசை போட்ட அந்த விதவை வீட்டுக்கு போற வழியிலே வாழ்நாளெல்லாம் கலிகுர்ந்து மகிழும்படி தேவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கிருபையினால் அவரை திருப்தி ஆக்குவார். நான் சொல்றேன். அல்லேலூயா. இயேசு வந்து இதை பார்த்துட்டு சும்மா விட்டுருவாரா? அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அல்லேலூயா. அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு தான் இவன் போய் செய்தான். யாரு? சாரிபாத் விதவை. அந்த ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசை அவருடைய ஆலயத்தில் வந்து காணிக்க போடுறான்னா, அவர் அங்க அவரை பார்த்தாளா? அந்த ஏழை விதவை பார்த்தாளா? பார்க்கல. ஆனா அவளுக்கு தெரியும், இவர் ஜீவனுள்ள தேவன் என்று, இவர் அற்புதர் என்று தெரியும். அல்லேலூயா. தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டார். தன்னுடைய ஜீவனுக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டாரு. ஜீவனுக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டதை பார்த்துட்டு அந்த உயிருள்ள கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர் அவர் அப்படியே விட்டுருவாளா?
விட்டுருவாரா? நான் சொல்றேன், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கிருபையினால திருப்தியாக்கி கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்பேற்பட்ட கர்த்தரை, ஜீவனுள்ள கர்த்தரை, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34, 35, 36 சொல்றார், எந்த ஜனத்திலாயினும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 10:34 சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்லுகிறாரு, சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவன் 1 மணி நேரம் ஜெபம் பண்றாயா, அவனுக்கு செய்யறாரு. நான் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்றேன், எனக்கு செய்வாரா? பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஜெபிச்சான், இந்த பாவின் மீது கிருபையாயிரும்னா. எவ்வளவு வார்த்தை? ஒரு வார்த்தை. இருதயத்தை பார்க்கிறாரு. உன் 1 மணி நேரத்தை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்கிறாரு. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு பண்ணு. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நீ பண்ணு. அல்லேலூயா. அவர் மெய்யான தேவன் என்று பண்ணு, அவர் சர்வ வல்லவர் என்று நீ பண்ணு. 1 நிமிஷம் பண்ணு, ஆவியோடு உண்மையோடு பண்ணு, முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முழு சிந்தையோடு பண்ணு. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் ஜபத்தை கேட்டாருன்னா, நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் கேட்பாரவன். அதான் அவர் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. நீதி, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும். எது உயர்த்துமா? நீதி ஜனத்தை உயர்த்தும். இங்க என்ன சொல்றாரு? எந்த ஜனத்திலாயினும், எவனா இருந்தாலும் சொல்லிட்டாரு. எவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த ஊரு, குடிசில இருந்தாலும் சரி, கோபுரத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. வேற்றுமை நிழல் இல்லை. மனுஷனுக்கு இருக்குது, நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி. இந்த சபையில ஒருத்தர் வந்து, அவர் என்ன ஜாதி தெரியுமான்னு வந்து இங்க வந்து நின்னாரு. நான் வேதனைப்பட்டேன். நீ வெளியே வச்சுக்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்க. இங்க வந்து சொன்னாரு, வேதனைப்பட்டேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, வேற்றுமை நிலையில் இல்ல, மாறாதவர் அவரு. அல்லேலூயா. அவர் வந்து பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவருக்கு எந்த ஜனத்தில அவருக்கு வேற்றுமை நிழல் கிடையாது. நமக்கு இருக்கலாம், நம்முடைய புத்திக்கு இருக்கலாம், அவருக்கு இல்லை. அல்லேலூயா. இயேசுவுக்கு கிடையாது. யார் கூப்பிட்டாலும் பதில் கொடுப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் இந்த கருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்குது. அல்லேலூயா. நான் இன்னொருத்தனை மட்டமா நினைக்கிறேன், என்ன இன்னொருத்த மட்டமா நினைக்கிறான். உண்டா இல்லையா? அல்லேலூயா. ஆனா அவர் அப்படி பார்க்கல. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். சிருஷ்டி அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவரை நான் நோக்கி பார்ப்பேன். அந்த சாரி பாத்திரத்தை பார்த்தாலா இல்லையா? பார்த்தா. அல்லேலூயா. என் வார்த்தைக்கு 66:2, ஏசாயா 66:2, என் வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஐயோ, இது என் கர்த்தருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று சின்ன தப்பு பண்ணிட்டா கூட உடனே என்ன பண்ணோம்? ஐயோ ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபிச்சிடறோம்ல. தேவன் அறியாதவங்களால் அது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? அவன் சொல்லுவான், கொன்னா பாவம், தின்னா போச்சு. அல்லேலூயா. இல்லை, நாம் அப்படி இல்லை. அல்லேலூயா.
அதனால தான் சொல்கிறேன், அவர் வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா, அவரை விசுவாசிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், அவரால் எல்லாமே அவராலே கூடும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவரால், அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா வனாந்தரத்தில் நம்மை வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நம்மை வழி நடத்த முடியும். கண்மலையிலிருந்து தண்ணீரை நமக்கு நதி போல புறப்பட செய்ய முடியும். கண்மலை தேனிலாலே நம்மை திருப்தியாக்க முடியும். நமக்காக காலங்களையும் சமயங்களையும் கூட மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. இப்போ மேகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. மாற்ற முடியும். காலங்களை சமயங்களை மாற்ற முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய கைகளில் நீர்க்காலைகளை போல இருக்கிறது. நீ முன்னாடி போனீங்கன்னா அவர் ஊருக்கு முன்னாடி போய் அவர் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பார். வழி வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய முடியும். அதெல்லாம் முடியுங்க. அவன் அனுபவிச்சிருக்கிறேன், நீங்கள் அனுபவிக்க முடியும். கொஞ்சத்தை கொண்டு அநேகரை போஷிக்கக்கூடிய தேவன். வெறும் தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா, அவர் வார்த்தை விசுவாசிச்சிங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா, அந்த கிருபை உங்கள் ஜீவனை ஆசீர்வாதமானதை மாற்றிவிடும். அல்லேலூயா. அந்த கிருபை உங்கள் ஜீவனை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதில்லை, பாரப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்த மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கை விடப்படுகிறதில்லைன்னு பவுல் சொல்லிட்டார். துன்பம் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆனா எல்லா இடத்திலும் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து எனக்கு பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு பயந்து நடப்பீங்களா? அவருக்கு முதலாவது இடத்தை கொடுப்பீங்களா? அவரை தேடுவீங்களா? அவரை நாடுவீங்களா? நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.